Hello friends, இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பட்ஜெட் செக்மெண்ட் அப்படிங்கிறத தாண்டி நாம் ஒரு மொபைலை பார்க்க போகிறோம். பட்ஜெட் செக்மெண்ட் இந்த சென்ஸ் 8,000லேருந்து 10,000 வரைக்கும் பார்ப்பாங்க. இன்றைக்கி பட்ஜெட் செக்மெண்ட்ன்றதே அதுதான். அப்படி பார்க்கும்போது அதோட கொஞ்சம் நல்ல பெட்டர் ப்ரைஸில் பார்க்கணும். ஒரு 15,000க்குள்ளே ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மிங், ஒரு நல்ல ப்ராசஸர் இருக்கக்கூடிய, நல்ல கேமரா இருக்கக்கூடிய ஒரு மொபைலை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்ம தேடி பார்த்தோம் அப்படின்னா 15,000 செக்மெண்ட்டில் டைரெக்ட் ஆண்ட்ராய்டுன்னு எடுத்தோம்னா நமக்கு நிறைய பிராண்ட்ஸில் நிறைய நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. அதில் ஸ்பெசிஃபிக்காக நமக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டை நான் ஃபீல் பண்ணணும், நான் ஸ்டாக் ஆண்ட்ராய்டை யூஸ் பண்ணுறத ஈகராக இருக்கேன் அப்படிங்கிற பர்சன்ஸ்க்கு பட்ஜெட் அந்த 15,000 10,000லேயுமே நமக்கு மொபைல்ஸை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய பிராண்ட் நமக்கு மோட்டோ தான். அப்படி மோட்டோவோட மொபைல்ஸை தேடி எடுத்தோம் அப்படின்னா அது ஃப்ளாக்ஷிப் மொபைல்ஸ்லேருந்து பட்ஜெட் செக்மெண்ட் அண்ட் அதுக்கு கம்மியாக இருக்கிற செக்மெண்ட்ஸும் நிறைய கொடுத்துட்ருக்காங்க. அதில் ஜி சீரீஸ்ன்னு சொல்லப்படுறது G32, 42, 52, 62, 72ன்னு சொல்லிட்டு தே ஆர் ஹேவிங் பஞ்ச் ஆஃப் மொபைல்ஸ். அதில் நம்ம ஒரு மொபைலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அண்ட் அதோடைய ஃபீச்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த மொபைல் கண்டிப்பாக நிறைய பேருக்கு சூட் ஆகும். ஓரளவுக்கு நல்ல டீசென்ட் பெர்ஃபார்மிங் மொபைலும், கேமரா வைஸும் சரி, கேமிங் அண்ட் அந்த மாதிரியான விஷயங்கள்லையும் சரி எல்இடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் மோர் தென் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி இதோடைய அன்பாக்சிங்கை பார்ப்போம். என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்றத வீடியோவில் பார்க்கலாம். அன்பாக்சிங்கை பார்த்துருப்பீங்க. இப்போது இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்றத பார்ப்போம். 6.6 இன்ச் டிஸ்பிளே இருக்கக்கூடிய ஒரு மொபைல். பெசல்ஸும் ரொம்ப சின்ன பெசல் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா பிளாஸ்டிக் மேட் தான், பட் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓரளவுக்கு ஈவனாக பண்ணி நம்ம கையில் இருக்கும்போது ஹேண்டியாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ரொம்ப வெயிட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகலை. அரௌண்ட் 160 கிராம்ஸ்க்கு மேலே இருக்குது, பட் அது அந்தளவுக்கு வெயிட்டாக ஃபீல் ஆகலை. அண்ட் இந்த மொபைலில் செக்யூரிட்டிக்காக பார்த்தோம் அப்படின்னா பவர் பட்டன்லேயே நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே வால்யூம் பட்டன்ஸ், லெஃப்ட் சைடில் சிம் கார்டு ஸ்லாட் இருக்குது அண்ட் இட் இஸ் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட். அதே மாதிரி எடுத்தோம்னா பாட்டம் சைடில் போனோம்னா நமக்கு ஸ்பீக்கர் அண்ட் டைப் சி சார்ஜர் ஸ்லாட் அண்ட் ஹெட்ஃபோன் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க 3.6mm ஜாக்கோட. அண்ட் இந்த மொபைலுடைய என்டர்டெயின்மெண்ட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டீரியோ ஸ்பீக்கரை கொடுத்து அதுக்கு டோல்ட் பை சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ்னு தான் சொல்லணும். அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மொபைலுடைய ஸ்க்ரீன் டிஸ்பிளே அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எல்இடி டிஸ்பிளே தான், பட் AMOLED இல்லை, POLED அப்படிங்கிற டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோடைய ப்ராசஸர் எடுத்தோம்னா Snapdragon 680 அப்படின்ற சிப்செட் கொடுத்துருக்காங்க. உண்மையாகவே ஓரளவுக்கு இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இந்த ப்ரைஸுக்கு ஒரு குட் பெர்ஃபார்மிங் ப்ராசஸர்னு தான் சொல்லணும். பேட்டரி பேக்கப் அப்படிங்கிறத எடுத்தோம்னா 5000 mAh பவர் கொடுத்துருக்காங்க பேக்கப்புக்கு. அண்ட் 33 வாட் சார்ஜிங் ஸ்பீடை சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு மொபைலும் இருக்குது. அதுக்கான பவர் அடாப்டரும் கொடுக்குறாங்க. இன்றைக்கி நிறைய பெரிய பெரிய பிராண்ட்ஸே அந்த மாதிரி பவர் அடாப்டர் கொடுக்குறதில்ல, பட் மோட்டோ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த G52 வாங்குறதுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் Android 12 கொடுத்துருக்காங்க அண்ட் Android 13க்கான அப்டேட்டையும் அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் 3 years செக்யூரிட்டி அப்டேட்டும் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம குறைஞ்சபட்சம் அந்த ஃபோனை நம்மளால் 3 வருஷம் வரைக்கும் எந்த ஒரு லேக் அண்ட் ப்ராப்ளம் இல்லாமல் கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியும். செக்யூரிட்டி அண்ட் சாஃப்ட்வேர் அப்டேட் ரெண்டுமே அவங்க கேரண்டி பண்ணியிருக்காங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப அடிஷ்னல் அட்வான்டேஜாக நம்ம மோட்டோ ஃபோனில் பார்க்குறது ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தான். அது பியூர் ஸ்டாக் கிடையாது, பட் நியர் ஸ்டாக்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட நம்மளால் ஸ்டாக் எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ண முடியும். சின்ன சின்ன மோட்டோ ஆப்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப பெரிய பிளேஸ் கன்சியூமிங் ஆப்ஸும் கிடையாது. ஸோ உண்மையாகவே இது ஸ்டாக் ஆண்ட்ராய்டுன்னு நம்ம கன்சிடர் பண்ணி யூஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு டீசெண்டாக இருக்குது மொபைலுடைய பெர்ஃபார்மன்ஸ்.
ஓகே, ப்ராசஸர் நல்லா இருக்குது, பேட்டரி பேக்கப்பும் டீசெண்டான பேட்டரி பேக்கப் தான். அண்ட் இந்த ஃபோனில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது வந்து கேமரா. ஸோ வந்து கேமராவில் வந்து இந்த மொபைலுக்கு வந்து 3 கேமரா, ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா வந்து 50 மெகா பிக்சல் இருக்கும். அண்ட் அல்ட்ரா ஒயிட் கேமரா வந்து 8 மெகா பிக்சல். அண்ட் ஒரு டெப்த் சென்சார் மாதிரி ஒரு 2 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் கேமரா வந்து 16 மெகா பிக்சல் இருக்குது. எல்லாமே ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. பட் லோ லைட்டில் பெர்ஃபார்ம் பண்ணும்போது லைட்டாக நாய்ஸ் வந்து இருக்குது. ஈவன் தோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நல்ல டீசென்ட் பெர்ஃபார்மிங் தான். நல்ல லைட் கண்டிஷனில் எடுத்தோம்னா ரொம்ப சூப்பரான பிக்சர்ஸ் வந்து நம்மளால் எடுக்க முடியுது. நான் இந்த மொபைலில் பார்த்து தேடும்போது எனக்கு இவ்வளோ ப்ரைஸ் நம்ம கொடுத்து வாங்குகிறோம், அரௌண்ட் 3 இயர்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோன்ற கேரண்டி வேறு அவங்களே கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் எனக்கு இருந்த ஒரே ஒரு ட்ராபேக்னு தோணுனது 5G மிஸ் ஆனது தான். அரௌண்ட் இந்தியாவில் இப்போ நமக்கு வந்து 5G லான்ச் பண்ணுறதுக்கு ஏர்டெலும் ரெடி ஆகிட்டாங்க, ஜியோவும் ரெடி ஆகிட்டாங்க. ஸோ இதில் 5G சப்போர்ட் கொடுத்துருந்தாங்கன்னா மச் பெட்டர். பட் 5G சப்போர்ட் இல்லை. இது ஒரு 4G ஃபோன் தான். இந்த மொபைல் உங்கள் பேரண்ட்டுக்கு கொடுக்குற மாதிரி நான் ஏற்கனவே வந்து ஒரு மோட்டோ E7 பவர்னு நான் ஒரு மொபைல் ஒன்று போட்டிருந்தேன். நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலன்னா ஐ கார்டில் தரேன், அந்த வீடியோவை போய் பாருங்கள். அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ண, நான் வந்து கேமிங்க்கு வந்து ரொம்ப பெரிய பெரிய கேம்லாம் போக மாட்டேன். ஒரு டீசெண்டான யூசேஜுக்கு இருக்க போது சின்ன சின்ன கேம்ஸ் ப்ளே பண்ணுவேன். அண்ட் இந்த மாதிரி மொபைலை நான் வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு நிச்சயமாக இது ஒரு கேரண்டீட் பெர்ஃபார்மன்ஸ் மொபைலாக இருக்கும். அண்ட் இப்போ சேல் போயிட்டு இருக்கிறதுனால நல்ல ப்ரைஸ்லேயே கிடைச்சது. நீங்களும் இந்த மொபைல் வாங்கி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். யூஸ் பண்ணலைன்னா இந்த மொபைலை யாருக்கு சஜஸ்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி.